பக்கத்து வீட்டு பாபு சுகுமாரின் நண்பன்தான் என்றாலும் கிரிக்கெட் விளையாட்டு என்று வந்துவிட்டால் வெற்றி தோல்வியில் சண்டை வந்துவிடும். பாபுவை எப்படியாவது அழ வைக்க வேண்டும் என்று மனதில் திட்டமிட்டிருந்தான் சுகுமார். அந்த திட்டத்திற்கு தூபம் போட்டவன் எதிரணியில் இருந்த மதன். அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சுகுமார் வீட்டிற்கு எதிரில் உள்ள கிரிக்கெட் மைதானம் களை கட்டியிருந்தது. அம்மா எவ்வளவு சொல்லியும் வீட்டு பாடத்தை எழுதாமல் அம்மா பேச்சை கேட்காமல் கிரிக்கெட் விளையாட போய் ஜுரத்தை வாங்கி கொண்டு வந்ததுதான் மிச்சம். டாஸ் போட்டு பார்த்ததில் சுகுமாரும் பாபுவும் எதிரெதிர் அணியினர் ஆயினர். நன்றாக விளையாடிக் கொண்டிருந்த அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுவே இரண்டு அணியினருக்குள்ளும் சண்டையாக முடிந்தது. ஆட்டம் டிராவில் முடிந்ததால் இரு அணியினரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்கார்ந்து சதி ஆலோசனை தீட்டிக் கொண்டிருந்தனர். டேய் சுகுமார், பாபுவிடம் உள்ள கிரிக்கெட் பந்தை அவனுக்கு தெரியாமல் நீ எடுத்து வந்து விட்டால் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருகிறேன், உன்னால் முடியுமா என்று தீமைக்கு தூபம் போட்டு ஆசை காட்டினான் மதன். ஏன் முடியாது என்று சுகுமார் சொன்னபடியே பாபு தன் அணியினருடன் ஒதுக்குப்புறமாக சென்ற நேரம் பார்த்து பாபுவின் பந்தை எடுத்து வந்து விட்டான். உடனே சுகுமாரும் மதனும் அந்த இடத்தை விட்டு விலகி ஐஸ்கிரீம் கடை வாசலில் நின்றிருந்தார்கள். வீட்டிற்கு வந்த சுகுமார் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு பாபுவின் அம்மா அவன் பந்தை தொலைத்து விட்டு வந்ததற்காக அவனை கண்டபடி திட்டிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது. இரவு தொண்டை கரகரக்கத் தொடங்கியது. லேசான வலியும் வந்தது. மதன் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் வேலை செய்ய தொடங்கியிருந்தது. சோர்வாக படுக்கையில் சாய்ந்தவனுடைய காதில் பாபுவின் குடிகார தந்தையின் உரத்த குரலும் பாபுவின் அழுகையும் கேட்டது. தினமும் குடித்துவிட்டு ஏதாவது சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பாபுவின் தந்தையின் கோபமெல்லாம் இன்று பந்தை தொலைத்த பாபுவின் மேல் திரும்பியிருந்தது. அடிக்காதீங்கப்பா, இனிமேல் பத்திரமா வச்சுக்கிறேன்பா என்று பாபு கெஞ்சினான். இனிமே உனக்கு வாங்கி கொடுத்தால் தானே பத்திரமா வச்சுக்குவ, இனிமேல் கிரிக்கெட் விளையாட போனேன்னா உன் காலை உடைச்சு போடுவேன் பார் என்று சொன்னவுடன் இல்லாமல் அடிக்கவும் செய்தார் என்பதை பாபுவினுடைய அலறல் காட்டிக் கொடுத்தது. பாவம் பாபு, என்னால் தானே அடி வாங்குகிறான், என்ன இருந்தாலும் பாபு என்னுடைய நண்பன், ஓடிப்போய் நான் தான் பந்தை எடுத்து வந்தேன் என்று சொல்லிவிடலாமா என்று நினைத்தான் சுகுமார். உடனே கால்கள் வாசலை நோக்கி விரைந்தன. ஆனால் இந்த விஷயம் தன்னுடைய தந்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்று நினைத்தவுடன் கால்கள் வீட்டிற்குள் திரும்பின. அன்றிரவு சுகுமாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. 5 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு 500 ரூபாய்க்கு செலவு வைக்கிறேன்னு சொல்லி அம்மா வெகுநேரம் திட்டிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தாள். வாசற்படியில் அமர்ந்திருந்த சுகுமார் அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தான். பின் சுகுமார் வாசல் பக்கம் வந்த அம்மாவிடம், அம்மா, பக்கத்து வீட்டில் யாரையும் காணோமே, ஊருக்கு போயிருக்காங்களா என்றான். ஊருக்கு போகலை, ஊரை விட்டே போயிட்டாங்க. பாபுவோட அப்பாவுக்கு வேறு ஊருக்கு மாறுதல் ஆயிடுச்சாம், அதான் சொல்லிட்டு போக வந்தாங்க. நீ உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்ததை பார்த்துட்டு உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கே காலையில்தான் கிளம்பினாங்க என்று சொல்லிவிட்டு அம்மா உள்ளே போய்விட்டாள். சுகுமார் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு நெருடலை உணர்ந்தான். மனசாட்சி உறுத்த தொடங்கியது. நம்மை நேசிப்பவர்களுக்கு செய்யும் துரோகம் மிக கொடியது. ஆனால் நாமோ தீமைக்கும் நன்மை செய்ய வேண்டும். அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போமா?